ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பண்டிகை. ஏன்னா புது துணி, பலகாரம், அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம்லாம் செய்வாங்க. அந்த வரிசையில் தீபாவளி ஸ்பெஷல் அதிர்சத்தை சுலபமாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அதிர்சத்தை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு கப் அரிசியில் சுலபமாக எப்படி நம்ம அதிர்சத்தை சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த அருமையான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல நம்ம பச்சரிசியை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசியை நல்லா தட்டி எடுத்திருக்கேன். அதிர்சத்துக்கு அளவு வந்து அரிசியோட அளவு தான், மாவோட அளவை எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவு அரிசிலையும் அதிர்சத்தை செய்வாங்க. இந்த ரெண்டு அரிசியில் எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் அதிர்சத்தை செய்யலாம். இப்போ இதை ஒரு 2-3 வாட்டி நார்மல் வாட்டரால் ரின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணியை ஆட் பண்ணி 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அரிசி நல்லா ஊறுதோ அப்போ தான் அதிர்சம் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் மினிமம் 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் அரிசியை நல்லா நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம நிழலில் காய வைக்கணும், வெயிலில் வச்சிடாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், தொட்டால் நமக்கு ஈரமாக இருக்கிறதுனால ஒட்டுது. அதே காஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒட்டலை பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த அரிசியை எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சல்லடையில் 2வது சல்லடையில் சலிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மிச்சம் இருக்கிறத நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் சலிச்சு எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பவுட்ராக நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மாவோட ஈரம் காயாமல் இருக்க இந்த மாதிரி நம்ம அழுத்தி அமுக்கி வைக்கணும். நம்ம வெல்லம் பாகு எடுக்கிற டைமுக்குள்ளே மாவு வந்து ட்ரை ஆகிடும். அதனால் இந்த மாதிரி அழுத்திட்டு நல்லா கவர் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடுங்க. அடுத்து நம்ம வெல்லைப்பாகுக்கு ரெடி பண்ணலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம். ஸோ இதுதான் வந்து அதிர்சத்தோட ரேஷியோ. வெல்லத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதிர்சத்துக்கு குறிப்பாக பாவு வெல்லம் தான் சேர்ப்பாங்க. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். கரைஞ்சதும் வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் டஸ்ட்டு, மண் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெல்லத்தை ஒரு கனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கொதி வந்ததும் பாகோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணி பாருங்கள். வெல்லம் வந்து பிரிஞ்சு போகாமல் பால் மாதிரி உருட்டி பார்த்தா வரணும். ஸோ அதுதான் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுத்த வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதை உருட்டும் போது வெல்லம் வந்து பிரிஞ்சு போகாமல் அப்படியே உங்களுக்கு பால் மாதிரி வருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரேதியாக மாவை சேர்த்துடக்கூடாது. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பார்க்க வந்து வெல்லம் கொஞ்சமாகவும் மாவு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ண வெல்லம் அதை இழுத்துரும். ஸோ இப்போ பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அதை சேர்த்துருக்கோம். ஸோ அதை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விடணும். ஸோ உடனே கூட இதை சுடலாம். ஆனால் ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் நம்ம சுடும் போது அதிர்சத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம மூடி எதுவும் போட்டுறாமல் கம்ப்ளீட்டாக இதை ஆற விட்டுருங்க.
நாளைக்கு அதிரசத்தை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். அதிரசத்தை சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மாவு எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வைங்க. ஏன்னா அதிரசத்தை வந்து நோன்பு வச்சு கும்பிடுவாங்க. ஸோ அதை நல்லா வரணுன்றதுக்காக அந்த மாதிரி செய்வோம். மாவை கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கு பாருங்கள். உருட்டின மாவை இந்த மாதிரி பாலித்தீன் கவரோட சென்டரில் வச்சு மேலே கவர் பண்ணிக்கோங்க. அது மேலே இந்த மாதிரி ஃப்ளாட்டான பவுல் வச்சு ஸ்லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மீடியம் திக்னஸ் இருக்கணும். கையாலையும் இதை தட்டலாம். பட் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது இதோட ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனதும் மீடியமில் வச்சு நம்ம செஞ்சு வச்ச அதிரசத்தை ஒன்றா சேருங்க. சேர்த்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பி வரணும். ஸோ உப்பி வந்தால் தான் நம்மளோட அதிரசம் வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு சைட் குக் ஆனதும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நம்ம குக் பண்ணலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து அடங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி அதிரசம் மேலே ஜஸ்ட்டு வந்து ஒரு பவுல் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மீதம் இருக்க எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம அதிரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சுலபமாக நம்ம இந்த அதிரசத்தை ஈஸியாக செஞ்சிட்டோம். அதிரசம் செய்கிறது ஒன்றும் கஷ்டமான ப்ராசஸே இல்லை. நம்ம எல்லா பலகாரம் செய்கிற மாதிரி ஈஸியாக வரும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டு அதிரசமும் சூப்பராக வரும். மேலே வந்து கிறிஸ்பாகவும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ எவ்வளோ சூப்பராக அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்களும் இதை சுலபமாக உங்கள் வீட்டிலே செய்யலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.